ஹலோ மக்களே, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் தொடர்பாக இன்றைக்கி புதுசாக 2 மாவட்டங்களில் அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதில் சில டீட்டெயிலாம் புதுசாக கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன மாவட்டம், எவ்வளோ வேகன்சி, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் தொடர்பாக நாங்கள் போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2299 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 4 மாவட்டங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஈரோடு, அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. அஃபீஷியல் வெப்சைட் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சேலம் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் நோட்டிஃபிகேஷனில் சில தாலுக்காக்கும், 2வது நோட்டிஃபிகேஷனில் சில தாலுக்காக்கும் சொல்லியிருக்காங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுமே பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் வட்டத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சேலம் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு 7/8/2025. அதுக்குள்ளே போஸ்டர் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த 7 வேகன்சி என்னென்ன கிராமத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க. அந்த 7 வேகன்சியும் என்னென்ன கம்யூனிட்டிக்கு பொது பிரிவாக முன்னுரிமை இருக்கா, அந்த முன்னுரிமை யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக எந்த கிராமத்துக்கு இருக்கீங்களோ அந்த கிராமத்துக்கு, அதுவும் உங்கள் வட்டத்தில் இருக்கிற கிராமத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி அந்த ஏஜ் லிமிட், விண்ணப்பிக்கிற முறை எல்லாமே சேம் தான். salem.nic.in அப்படின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். சேலம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி அந்த 2 பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே அதில் தெரிவிப்போம். அதே மாதிரியே ஒரு வட்டத்துக்காக இது பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மேற்கு வட்டத்துக்கானது. இது பார்த்தீங்கன்னா வாழப்பாடி வட்டம். நிறைய பேர் எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்கள் தாலுக்காவோட வட்டாட்சியர் அலுவலகம் அந்த வட்டம் மாவட்டம் போட்டு அனுப்பணும். மேலே வந்து பெருநரில் வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? வட்டாட்சியர் எழுதிட்டு இந்த அட்ரஸ் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போஸ்டர் மூலமாக போய் சேர்ந்துடும். இல்லை நீங்கள் நேரில் கூட போய் கொடுக்கலாம். உங்கள் தாலுக்காவோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சங்கரகிரி வட்டம். இதில் வந்து ஒரு 12 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி வட்டம். இதில் வந்து ஒரு 4 வேகன்சி, அதுவும் 4 கிராமத்துக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மேட்டூர் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஓமலூர் வட்டம். இது வந்து 2வது பிடிஎஃப். இதில் வந்து 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2வது பிடிஎஃப் வந்து இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காடையம்பட்டி வட்டம். இதில் வந்து 12 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆத்தூர் வட்டத்தில் ஒரு 8 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமத்துக்கும் ஒரு கிராம உதவியாளர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கெங்கவள்ளி வட்டம். இதில் வந்து ஒரு 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க 4 கிராமத்துக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தலைவாசல் வட்டத்தில் ஒரு 12 வேகன்சி 12 கிராமத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெத்தநாயக்கன் பாளையம் வட்டம். இதில் வந்து 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கான கிராம உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. கடைசியாக அந்த இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த ஓட்டுநர் திறன், அந்த லைசன்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்கள் வீட்டில் லைசன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலே போதும். இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம். இது எல்லாத்துக்குமே இருக்குனாக்கா ஆம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் உங்களோட சைன் போட்டு நீங்கள் இணைச்சிடணும். ஜாதி சான்றிதழ், முன்னாள் படைவீரர் சான்றிதழ் இல்லைனாக்கா இல்லைன்னு டிக் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ், தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ், ஆதரவற்ற விதவை சான்றிதழ், இதர ஆவணங்கள்னு சொல்லி குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டீட்டெயில், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கானது, இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனாக்கா கொரோனாவால் பெற்றோரை இழந்தவங்க, இல்லைனாக்கா போரில் பெற்றோரை இழந்தவங்க, இந்த மாதிரி ஏதாவது முன்னுரிமைக்கான சான்றிதழ் இருந்ததுன்னா அதை இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸும் இணைச்சிடணும். ஓகேவா? என்றைக்கு நீங்கள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு போட்டு இதை வந்து போஸ்டர் மூலமாக அனுப்பலாம், இல்லை நேர்லையும் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராணிப்பேட்டையோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் ஒரு தாலுக்காவுக்கும் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அரக்கோணம் தாலுக், ஆற்காடு தாலுக் அப்படின்னு சொல்லி ஒரு தாலுக்காவுக்கும் இந்த பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தோட வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இந்த பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் கடைசியாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ராணிப்பேட்டையோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/8/2025 இந்த மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே அதே டீட்டெயில் தான் சொல்லியிருக்காங்க. கடைசியாக என்னென்ன டாக்குமெண்ட் இணைக்கணும்னு சொல்லி லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அதே டாக்குமெண்ட் டீட்டெயில் தான்.
இதில் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே இணைச்சிருங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் உங்கள் மாவட்டத்தோட, அதுவும் உங்கள் வட்டத்தோட வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தான் அனுப்பணும். இதில் எந்த வட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? அரக்கோணம்னாக்கா அரக்கோணம் வட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? பெறுநரில் இந்த அட்ரஸ் போட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்தடுத்து மற்ற மாவட்டங்களுக்கான அறிவிப்புகளும் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தவொடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாமுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரியான லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 666 பேஜஸ் கொண்ட லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். இந்த 150 ரூபாயை நீங்கள் கூகுள் பே மூலமாக இந்த 9487808620 நம்பருக்கு அனுப்பிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். பிடிஎஃபாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்தோ அப்படி இல்லைனாக்கா சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையோ லேப்டாப்லையோ கூட வச்சு படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேராக எடுத்திருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர் பற்றின வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு தெரியும்னாக்கா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர், அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.